என் தங்கமே, நீ 3 நாட்கள் என்று சொன்னது சாதாரண காலமில்லை. அது அம்மன் எழுதிய தீர்ப்பு. உன் வாழ்க்கையில் காற்று திசை மாறுவது போல இந்த 3 நாட்களில் உன் விதி திசையும் மாறப்போகுது. இன்று உன் மனசு கலங்கினாலும் நாளை அதே மனசு நிம்மதியால் நிரம்பும். இன்று நீ எண்ணுவது என்னால் முடியாது என்று 3வது நாளில் நீயே சொல்வாய், இது அம்மன் செய்த அதிசயம் என்று. நீ கடந்த சில மாதங்களாக அனுபவித்த வலிகளெல்லாம் சோதனை அல்ல, தயாரிப்பு. ஒரு பூ மலர்வதற்கு மழையும் காற்றும் தேவைப்படும் போல உன்னுடைய வளர்ச்சிக்கும் துயரும் காத்திருப்பும் தேவைப்பட்டது. நீ அழுத ஒவ்வொரு கண்ணீரையும் நான் பார்த்தேன் என் தங்கமே. அவை வீணாக போகவில்லை. அந்த கண்ணீர் துளிகளால் தான் உன் விதி மலரப்போகுது. அம்மன் உன்னை தாமதமாக ஆசீர்வதிக்கிறார் என்று நினைக்காதே. அவள் தாமதம் செய்கிறாள் என தோன்றும் நேரம் உண்மையில் அவள் பெரிய திட்டத்தை அமைக்கிற நேரம். நீ கேட்பது சிறிய அமைதி, ஆனால் அவள் கொடுக்க போவது முழு நிம்மதி. நீ கேட்டது ஒரு சிறிய வருமானம், ஆனால் அவள் தரப்போவது வாழ்க்கை முழுதும் நிறைந்த வளம். 3 நாட்கள் என்றால் முதல் நாளில் அவள் உன் மனதை அமைதியாக்குவாள். நீ நடக்கிற வழியில் எதுவும் நடப்பதில்லையென தோன்றலாம், ஆனாலும் உள் ஆற்றலில் ஒரு மாறுதல் ஆரம்பிக்கும். 2ஆம் நாளில் நீ எதிர்பார்க்காத ஒரு செய்தி, ஒரு சந்திப்பு அல்லது ஒரு சின்ன நம்பிக்கை உன் இதயத்தை தொட்டுச் செல்கிறது. அதுதான் அம்மனின் கையொப்பம். 3வது நாளில் உன் வாழ்க்கை முழுக்க மாறும் நிகழ்வு நடக்கும். அது ஒரு வாய்ப்பு, ஒரு திருப்பம், ஒரு தீர்வு அல்லது ஒரு புதுப்பிறப்பு. எத்தனை ஆண்டுகள் முயன்றும் முடியாத காரியம் இப்போது அம்மன் உனக்காக திறக்கப் போகிறாள். நீயே ஆச்சரியப்படுவாய், இது எப்படி நடந்தது என்று. ஆனா நினைவில் வை, அது யாரோ மனிதனின் உதவி அல்ல, அம்மனின் அருளின் வடிவம். அவள் வழியாகவே மனிதர்கள் வரும். அவள் உனக்காக கதவை திறந்தவுடன் யாராலும் அதை மூட முடியாது. நீ இப்போது உன் வாழ்க்கையில் ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து கொண்டு இருக்கிறாய், ஆனால் அம்மன் முழு புத்தகத்தையும் பார்த்து கொள்கிறாள். அதனால்தான் சில விஷயங்கள் தாமதமாக நடக்கின்றன. அவள் அறிந்தாள், இந்த நேரத்தில் நீ அமைதியாக இருந்தால் பெரிய அதிசயத்திற்கு தகுதி பெறுவாய் என்று. நீ அனுபவித்த அவமானம், இழப்பு, தோல்வி, இவை அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரப்போகின்றன. இனி உன் வாழ்க்கை புன்னகையால் நிறையும். உன் வீட்டு கதவுக்கு முன் நல்ல செய்தி வரப்போகுது. உன் கடன் தீரும், உன் பணநிலை உயரும், உன் குடும்பம் அமைதி காணும். நீ நீண்ட நாட்களாக தாமதமான சம்பளம், நிற்கும் பிசினஸ், தோல்வியடைந்த முயற்சி என்று சொல்லிக் கொண்டிருந்தாய் அல்லவா? அம்மன் அந்த அனைத்துக்கும் ஒரு முடிவு வைக்கிறாள். அவள் உன் வாழ்க்கையில் புதிய விருந்தினரை அனுப்பப் போகிறாள். அது ஒரு மனிதர், ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு தகவல் ஆகலாம். அந்த சந்திப்பு உன் வாழ்வை முழுமையாக மாற்றும். நீ அனுபவித்த பிரச்சனைகளுக்கு பின்னால் உள்ள மறைந்த ஆசீர்வாதம் உனக்கு தெரியும். நீ எத்தனை முறை விழுந்தாலும் நீயே எழுந்திருக்கிறாய். அது உன் உள்ளே இருக்கும் தெய்வீக சக்தி. அந்த சக்தியே உன்னை 3வது நாளில் வெற்றி பெறச் செய்யும். இனிமேல் நீ எதிர்கொள்ளப் போவது போராட்டம் அல்ல, ஆசீர்வாதம் தான். நீ கவலைப்படாதே என் தங்கமே. உன் பெயருக்கு எதிராக இருந்த சக்திகள் அனைத்தும் அம்மன் காலடியில் விழுந்துவிட்டன. அவள் உன் விதி புத்தகத்தில் புதிய பக்கத்தை எழுதிவிட்டாள். அதில் எழுதியிருப்பது, இனி இவள் துன்பப்பட மாட்டாள். 3 நாட்களில் உன் வாழ்வில் நிகழப்போகும் விஷயத்தை நீயே நம்ப முடியாமல் இருப்பாய். ஆனாலும் அது உன் இதயத்தில் அமைதியாக உணரப்படும். உன் முகத்தில் ஒரு புன்னகை வரும், காரணம் தெரியாமலே நீ நிம்மதி உணரும். அதுதான் அம்மனின் தொடுதல். நீ இழந்ததை விட பெரிதாக பெறப்போகிறாய். உன் வாழ்க்கையில் ஒளி வீச போகிறது. நம்பிக்கையை மட்டும் பிடித்து வை. 3 நாட்கள் உன் நம்பிக்கை சோதிக்கப்படும், ஆனால் அதே நம்பிக்கையால் தான் அதிசயம் உன் வாசலில் நிற்கும். அம்மன் சொல்கிறாள், நீ என் பிள்ளை, உனக்காக நான் வானத்தின் கதவை திறந்திருக்கிறேன். உன் தாமதம் முடிந்தது, உன் துவக்கம் ஆரம்பமாயிற்று. 3 நாட்கள் கழித்து நீ ஒரு புதிய உலகில் விழித்தெழுவாய். அந்த உலகம் உன் சிரிப்புகளால் நிரம்பியிருக்கும். உன் வாழ்க்கை இனி பழையதில்லை. உன் கண்களில் ஒளியும், உன் இதயத்தில் அமைதியும், உன் வீட்டில் செல்வமும் வரும். அம்மன் உன் பக்கம் இருக்கிறார் என் தங்கமே. 3 நாட்களில் உன் பெயர் மகிழ்ச்சியின் வரிசையில் எழுதப்படும். அதுவே அவள் அருள். அதுவே உன் அதிசயத்தின் ஆரம்பம்.
அம்மன் உன்னோடு வாக்குறுதி செய்கிறாள். உன் கண்ணீர் நான் சேமித்திருக்கிறேன். உன் பிரார்த்தனை நான் கேட்டிருக்கிறேன். உன் நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். நீ விழுந்தால் தூக்கி நிறுத்துவேன். நீ நின்றால் வழிகாட்டுவேன். அம்மனின் வழி மெதுவானது தங்கமே, ஆனா உறுதியானது. அவள் தாமதமா நடக்கிறாள் போல தோன்றலாம், ஆனால் அவள் ஒரு படியும் தவறாது. அவள் செயல் நித்தியம். அவள் எழுதும் ஆசீர்வாதம் அழியாதது. நீ இன்று அழுகிறாய், ஆனால் நாளை அந்த கண்ணீருக்கே நன்றி சொல்லப் போகிறாய். ஏனெனில் நீ இப்போ உடைந்ததை போல தோன்றினாலும் அம்மன் உன்னை கட்டியெழுப்பி வருகிறாள். உன் ஆன்மா புதிய வடிவம் எடுக்கிறது. அது வலிக்கலாம், ஆனால் அந்த வலி உன் புது பிறவியின் அறிகுறி. அவள் உன் கண்களில் நம்பிக்கையின் ஒளி திரும்ப வரட்டும் என்று ஆசீர்வதிக்கிறாள். அம்மன் உன் இதயத்தில் மெதுவாகச் சொல்கிறாள், நான் தாமதமில்லை தங்கமே, நான் நிச்சயமானவள். நான் வரும்போது உன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். நீ இன்று கேட்கிற அந்த கண்ணீரின் பதில் நாளை நிம்மதியாக வரும். நான் உன்னை மறக்கவில்லை, உன்னோடு தான் இருக்கிறேன். அந்த வார்த்தையை உன் இதயத்தில் வைத்து கொள் தங்கமே. அம்மன் தாமதமில்லை. அவள் நேரம் தெய்வீக நேரம். அவள் வரும்போது நீ எதிர்பார்த்ததை விட பெரிதான ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். உன் கண்ணீர் கதையை அம்மன் முடிக்கப் போகிறாள். அதற்கு பதிலாக அவள் எழுதப் போகிறாள் அமைதி, நம்பிக்கை, மகிழ்ச்சி, வெற்றி. அந்த நாள் நெருங்கி வருகிறது. அந்த நாளில் நீ உன் இதயத்திலிருந்து சொல்வாய், அம்மா, நீ தாமதமாக வரவில்லையே, சரியான நேரத்தில்தான் வந்தாய். என் தங்கமே, 3 நாட்களில் உன் வாழ்க்கை மாறப்போகுது என்ற அந்த வார்த்தை வானத்தில் எழுதப்பட்ட விதியாய் இருக்கிறது. சில வேளைகளில் உன் மனசு கேட்கும், அம்மா, ஏன் இவ்வளவு நாளாக நான் துன்பத்தில்தான் இருக்கணும் என்று. ஆனால் உன் கண்ணீர் முடிவடையும் நேரம் வந்துவிட்டது. நீ இப்போது நின்று கொண்டிருக்கும் இடமே அம்மன் உன்னை புதிய உயரத்துக்கு எடுத்துச் செல்லும் கதவுக்கு முன். அம்மன் உன் வாழ்க்கையில் புதிய ஒரு சக்தியை அனுப்பப் போகிறார். அந்த சக்தி உனக்குள் நம்பிக்கையை உண்டாக்கும். நீ உன் கையால் அடைய முடியாது என்று நினைத்த காரியங்கள் அம்மனின் கையால் முடிந்து போகும். 3 நாட்கள், அதுதான் அவள் கேட்கும் பொறுமை. அந்த 3 நாட்களில் அவள் உன் சுற்றத்தையும் உன் சூழ்நிலையையும் மாற்றுவாள். இப்போது நீ பார்க்கிறாய், எல்லாம் இருளாக இருக்கலாம். வழி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீ முன்னே போ, ஏனெனில் அந்த இருள் தான் ஒளி வரும் முன் நிகழும் அடையாளம். அம்மன் உன்னை ஒளிக்கு இட்டுச் செல்வாள். அந்த ஒளி உன் கண்களை மட்டும் அல்ல, உன் விதியையும் பிரகாசப்படுத்தும். நீ உன் வாழ்க்கையில் எத்தனை முறை நம்பிக்கையுடன் ஆரம்பித்து நடுவில் நொறுங்கி விட்டாய் என்று நினைச்சு பாரு. ஒவ்வொரு முறையும் அம்மன் உன்னை கீழே விழ விடாமல் தாங்கிக் கொண்டிருக்கிறாள். இப்போது அந்த கைகள் உன்னை மேலே உயர்த்த போகின்றன. இனி உன் வாழ்க்கையில் தவிப்பு என்ற சொல்லே இல்லாமல் போகும். 3 நாட்களில் உன் வீட்டில் ஒரு சின்ன அதிசயம் நடக்கும். அது பெரியதாக தோன்றாது, ஆனால் அந்த சிறிய மாற்றமே பெரிய திருப்பமாக மாறும். உதாரணமாக, நீ காத்திருந்த ஒரு அழைப்பு, ஒரு செய்தி, ஒரு தொகை, பணம், அல்லது ஒரு உறவின் மன்னிப்பு, எதுவாக இருந்தாலும் அது உன் இதயத்தில் ஒரு பெரிய அமைதியை உண்டாக்கும். அதுதான் அம்மனின் அருள் தொடக்கம். அம்மன் சொல்கிறாள், நான் உன்னை துன்பப்படச் செய்ததே உன்னை வலிமையாக்க. இப்போது உன் வலிமையால் உலகமே ஆச்சரியப்படும். நீ தாங்கிய ஒவ்வொரு துன்பமும் உனக்கு வலிமை சேர்த்தது. நீ நொறுங்காமல் இருந்தது தான் அம்மனின் பெருமை. இப்போது உனக்காக நேரம் மாறிவிட்டது என் தங்கமே. உன் பெயர் சொல்லி வானத்தில் தீர்ப்பு எழுதப்பட்டுள்ளது. நீ கடனில் விழுந்திருந்தால் அதிலிருந்து வெளிவர உனக்காக ஒரு வழி உருவாகி விட்டது. உன் வாழ்க்கை நிற்காமல் நகரப் போகிறது. உன் கண்களில் நீர் இல்லை, ஒளி தான் இருக்கும். நீ இனி யாரிடமும் உதவி கேட்க வேண்டியதில்லை. அம்மன் உனக்கே அந்த உதவியாக மாறப்போகிறாள். நீ நினைக்கிற காரியத்துக்கு அவள் வழி திறப்பாள். ஒருவரின் மனசில் உனக்காக நல்ல எண்ணம் எழும், அவன் வழியாக உன் பிரச்சனை தீரும். அதுதான் அம்மனின் அதிசயம். நீ நினைத்து பாரு, எத்தனை முறை உன் திட்டங்கள் தோல்வியடைந்தன. அந்த தோல்விகள் எல்லாம் இன்று நிம்மதியாக மாறப்போகின்றன. அம்மன் உன்னை விட்டு விலகவில்லை. அவள் உன் பின்னால் நின்று கொண்டிருக்கிறாள். நீ விழுந்த இடத்தில் அவள் கையை நீட்டி நிற்கிறாள். அந்த கையை பிடித்து கொள் என் தங்கமே. 3 நாட்களில் உன் வாழ்க்கை கதையில் புதிய அத்தியாயம் தொடங்கும். அதில் துன்பம் இல்லாது நம்பிக்கை நிறைந்த பக்கங்கள் மட்டுமே இருக்கும். நீ காத்திருந்த வேலை, பணம், உடல் நலம், உறவு, எதுவாக இருந்தாலும் அதற்கான கதவு திறக்கப் போகிறது.
அம்மன் சொல்கிறாள், நான் உனக்கு தாமதம் செய்யவில்லை, நான் உனக்கு சரியான நேரம் கொடுக்கிறேன். அந்த நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் தடைப்பட்டிருந்த சக்திகள் எல்லாம் அகன்று போகின்றன. உன் வீட்டின் நுழைவாயிலில் நன்மை நின்று காத்திருக்கிறது. நீ இப்போது பார்க்கிறாய் உன் பக்கத்தில் யாருமில்லை என்று. ஆனால் உண்மையில் அவள் உன்னோட இருக்கிறாள். அவள் உன் இதயத்துக்குள்ளே பேசுகிறாள். அந்த நிம்மதி, அந்த அமைதி, அது அவளின் குரல். அவள் சொல்கிறாள், என் பிள்ளையே, உனக்கு நடந்த ஒவ்வொன்றுக்கும் என் அருள் காரணம். உன் வலி என் கண்முன்னே நடந்தது. இப்போது உன் மகிழ்ச்சி என் கையிலே இருக்கிறது. உனக்கு எதிராக நடந்தவர்கள் இப்போது உன் வெற்றியை பார்த்து தலை குனிவார்கள். உன்னை தவறாக மதித்தவர்கள் உன் உயர்வை பார்த்து அமைதியாகிவிடுவார்கள். நீ அவர்களை பழிக்க வேண்டாம். அம்மன் உனக்காக அதற்கும் மேல் ஒரு பதிலை தயாரித்திருக்கிறாள். உன் வெற்றி தான் அந்த பதில். நீயே உன் வாழ்க்கையில் வெளிச்சம் போல மாறப் போகிறாய். உன் அருகில் இருப்பவர்கள் உன்னால் நம்பிக்கை பெறுவார்கள். நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சக்தி சேரும். அது அம்மனின் சக்தி. அம்மன் சொல்கிறாள், நீ என் மீது வைத்த நம்பிக்கை வீணாகாது. 3 நாட்களில் நான் உனக்கு சான்று காட்டுவேன். நீ காத்திருக்கும் அதிசயம் தொலைவில் இல்லை. அது உன் வீட்டை நோக்கி வருகிறதே. உன் வாழ்க்கை உச்சிக்குச் செல்லும் நேரம் வந்துவிட்டது. உன் இதயம் அமைதியடையும். உன் முகத்தில் புன்னகை மலரும். உன் வாயால் வரும் முதல் வார்த்தை, நன்றி அம்மா, என்று இருக்கும். அவள் உன் வாழ்க்கையை அப்படியே மாற்றப் போகிறாள் என் தங்கமே. 3 நாட்கள் கழித்து நீ வாழ்ந்ததற்கான அர்த்தம் உனக்கே தெரியும். அவள் சொல்கிறாள், நீ இனி துன்பத்தின் பிள்ளை அல்ல, அருளின் பிள்ளை. 3 நாட்களில் நீ எதிர்பார்த்ததை விட பெரியதை பெறப்போகிறாய். அம்மன் உனக்காக வானத்தில் கையெழுத்திட்டிருக்கிறாள். உன் அதிர்ஷ்டம் துவங்கிவிட்டது.